கூட இடைப்படுவாராக. நான் ஆண்டவர் சமூகத்தில் 2 வசனத்தை வைத்து ஜெபிச்சு கொண்டே இருந்தேன். கர்த்தரிடத்தில் ஒன்று யாபேசு 1 கொண்டு அது ஆண்டவருடைய கரம் என்று அதுக்காக ஜெபித்து கொண்டிருந்தேன். இன்னொன்று உபாகமத்தில் அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு ஒரு 1000 தலைமுறைக்கு அவர் இரக்கம் பாராட்டார் என்ற வசனத்தை வைத்து நான் அந்த உள்ளத்தில் எனக்கு வந்து கொண்டெல்லாம் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆனால் கர்த்தர் நேற்று இரவு ஆண்டவர் எனக்கு ஒரு உள்ளத்தில் ஒரு வார்த்தையை கொடுத்தார். நான் அந்த வசனத்தை வந்த உடனே கீழ்ப்படிஞ்சு அவருடைய சமூகத்திலே காத்திருந்தேன். என்னோட எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 73:28 சங்கீதம் 73:28 பக்கம் 715. எல்லாரும் பைபிள் எடுத்துங்க. என்ன பாருங்க, எல்லாம் எடுத்துக்கிறீங்களா? பக்கம் 715 எடுத்துக்கலாம். சங்கீதம் 73 வாசிப்போமா? எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டு இருப்பதே நலம், நான் உமது கிரியைகளெல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த வசனத்தை இந்த திருக்கத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் இதை என் உள்ளத்தில் தந்த அந்த நோக்கத்தை நிறைவேற்றும். வேற வசனத்தை புரிந்து கொண்டு அதை ஆண்டவரே நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. என்னோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதா, ஆமென். இந்த வார்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் முழுதாக எடுக்கலை. இதில் ஒரு ஃபஸ்ட் பார்ட் மாற்ற எடுக்கிறேன். நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், ஒரு வசனம் கிடைத்தால் அது மாதம் முழுவதும் அந்த வசனத்திலே நாம் ஆண்டவருடைய செய்திகளை கேட்டு நாம் போவது நமக்கு அது பெரிய ஆசீர்வாதம். இதில் பார்த்தீங்கன்னா, எனக்கோ தேவனை அண்டி இருப்பதே நலம். சொல்லுங்க, எனக்கோ தேவனை அண்டி இருப்பதே நலம். பட் ஆஸ் ஃபார் மீ இட் இஸ் குட் டு பி நியர் காட் அப்படின்னு நான். பட் as for me it is good to be near God. தமிழில் எனக்கோ தேவனை அண்டி இருப்பதே நலம் என்று சொல்லப்படுது. உடைய என்ன அப்படி ஒரு நலம், என்ன அப்படி ஒரு குட்னஸ் அப்படின்னு பார்த்தா அது சொல்லப்பட்டிருக்கு. அந்த கண்கடக்கில் விளக்க வேதில் சொல்லப்பட்டிருக்கு, the goodness of nearness, closeness to God's. இந்த குட்னஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த குட்னஸ் எது நமக்கு எப்படி கொண்டு வரோம்னா, த குட்னஸ் ஆஃப் நியர்னஸ். நம்ம அவர் அருகாமையிலே அவரோடு அவரை அண்டி கொண்டு நமக்கு தேவன் அண்டி கொண்டு நமக்கு நன்மை வருமா? அது மாத்திரமல்ல, சொல்லுது த குட்னஸ் ஆஃப் நியர்னஸ், க்ளோஸ்னஸ் டு காட் இஸ் த அல்டிமேட் குட் அண்ட் ப்ரொவைட்ஸ் சேஃப்டி. சொல்கிறேன் பாருங்க, அல்டிமேட்டாக இருக்குப்பா உனக்கு அப்படின்ற ஒரு அல்டிமேட் நல்லது நலம் நமக்கு பாதுகாப்பை அது ப்ரொவைட் பண்ணுதான். நமக்கு நல்லதும் பாதுகாப்பும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறது. அது மாத்திரமல்ல, இட்ஸ் கிவ்ஸ் கம்ஃபர்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நமக்கு நல்ல கம்ஃபர்ட்டாக எப்படி இருக்குது? இப்போ நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்காங்க, நல்ல கம்ஃபர்ட்டாக ஒரு வீடு கிடச்சிருக்கு, கம்ஃபர்ட்டாக ஒரு வேலை கிடச்சிருக்குன்னு சொல்லுவார். இப்போ கம்ஃபர்ட்டும் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கர்த்தரிடத்தில் நெருங்குற நமக்கு கிடைக்குதான். என்னென்ன கிடைக்குதான்? ஆண்டவருடைய நெருங்குறதுனால அல்டிமேட் குட் அண்ட் ப்ரொவைட்ஸ் சேஃப்டி. அல்டிமேட் தமிழ் என்ன சொல்லுவாங்க? அல்டிமேட்க்கு சரியான பொருத்தமான நன்மை, பொருந்துகிற நன்மை, அல்டிமேட்டாக சொல்ல பாருங்க. பொருத்தமாக இருக்க உனக்கு எப்படி சொல்லுவாங்க? அல்டிமேட். ஸோ பொருத்தமான நன்மை. அப்புறம் அவர் கொடுக்குற ப்ரொவைட் சேஃப்டி, நமக்கு அவர் கொடுக்குற பாதுகாப்பு. நமக்கு என்னெல்லாம் ஆண்டவர் நம்மோடு இருந்து நமக்கு ஆண்டவர் பாதுகாப்பு நமக்கு தருகிறார். அது மாத்திரமில்ல, நம்ம கம்ஃபர்ட், நமக்கு இல்லை பார்த்தா ரொம்ப கம்ஃபர்ட்டாக சொல்லிட்டு பாருங்க. நான் அது தமிழ் என்ன சொல்லுவாங்க கம்ஃபர்ட்டுக்கு? வசதியாக நல்ல இப்போ தான்ப்பா கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கிறேன். சரி சொல்லுங்க, அப்பா நாள் கழிச்சு இப்போ தான் மூச்சே விடுறேன். இவ்வளோ நாள் அப்படியே நெருக்கி இருந்தது என்ன. அது
போல் இப்போ தான் ஆண்டவர் என்ன கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக வச்சுருக்காரு போல், கம்ஃபர்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபை, கம்ஃபர்ட்டாக கொஞ்சம் திருப்தியாக வச்சுருக்காருப்பா அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் எதை கொண்டு வருதுன்னா, எனக்கோ தேவனை அண்டி இருப்பதே நலம். சொல்லுங்கள், எனக்கோ தேவனை அண்டி இருப்பதே நலம். அவர் அண்டி, இப்போ அண்டினா இங்கேருந்து நான் உங்களை அண்டி தான் உங்கள் பக்கத்தில் அங்கே இருக்கேன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்கள் பக்கத்தில் இருக்கிற அப்படின்னு சொல்லுவீங்க. பாஸ்டர் அங்கே இருந்துட்டு பக்கத்தில் இருக்குன்றீங்களே அப்படின்னு போல், உங்கள் வீட்டில் எங்கே இருக்க உங்கள் பக்கத்துலேயே தான் எங்கேயோ இருப்பார். இப்போ ஒரு சாட்சி கேட்டோம் பாருங்கள், அவர் எங்கே தான் இருந்தார்? ரூமுக்குள்ளேயே இருந்தார், கதவு பின்னாடி இருந்தார். ஆனால் தேடணும். கர்த்தர் நல்லவர் பாருங்கள். அப்போது வசனம் சொல்லுகிறது, ஒரு இன்ட்ரடக்ஷனாக 2 வசனம் சொல்கிறேன். 118ஆம் சங்கீதம் அதில் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கோம், நாம் என்ன செய்யக்கூடாது என்று. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். மனுஷனை நம்பக்கூடாது, பிரபுக்களே நம்பக்கூடாது. எஸ்கியூஸ் மீ, யாராவது பேர் பிரபுன்னு தான் மன்னிச்சிருங்க. பிரபுக்களையும் நம்பக்கூடாது, ராஜாக்களையும் நம்பக்கூடாது, எந்த ஒரு அதிகாரிகளையும் நம்ம நம்பக்கூடாது. நம்ம நம்ப வேண்டியது யாருன்னா கர்த்தர். அல்லேலூயா. நல்லா அந்த வருஷம் எனக்கோ தேவனை அண்டு கொண்டு இருப்பது நல்லம். நான் நமது கிரைகளெல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். நான் ஒவ்வொருவரும் எப்போதும் தேவனை அண்டி கொண்டு இருக்கும்போது நமக்கு எப்போதும் நாம் எப்படி இருப்போம்னா நலமாக இருக்கும். சொல்லுங்கள், நலமாக இருக்கும். வேற யாரை அண்டி கொண்டாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்மளால் நலமாக இருக்கும். அப்போது 3 காரியங்களை நான் உங்களுக்கு வேகமாக சொல்கிறேன். இதில் கர்த்தர் நம்மளோட ஒரு வாழ்க்கை நம்ம துவங்கும் போது ஆண்டவரை நம்ம அவரோடு நெருங்கி அவரை அண்டி கொண்டிருப்போமானால் நம்ம எப்படியாக மாறுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1 சாமுவேல் 18:22 நீங்கள் வாசிப்பீங்கனால் 1 சாமுவேல் 18:22 வாசிங்க. பின்பு சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நீங்கள் தாவீதோடே இரகசியமாய் பேசி, இதோ ராஜா உன்மேல் பிரியமாயிருக்கிறார், அவருடைய ஊழியக்காரர் எல்லாரும் உம்மை சிநேகிக்கிறார்கள், இப்போதும் நீர் ராஜாவுக்கு மருமகனானால் நலம் என்று சொல்லுங்கள் என்று கற்பித்தான். பக்கம் 366 கவனிங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை அண்டை நாம் அவரை நாம் அண்டி கொண்டு இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நலம் பெறுவோம். நாம் நலம் பெறுவது மாத்திரம் அல்ல, நாம் எப்படியாக ஆகும் அப்படின்னா, இப்போ தாவீதுடைய நிலைமை யார் எப்படி இருக்கார்? அவர் சொல்லுங்கள், தாவீது எப்படி இருக்காரு? இஸ் எ பேச்சுலர். யார் அவர்? கல்யாணம் ஆகாத ஒரு ஆசாமி. ஆனால் ஆண்டவரை அபிஷேகம் பண்ணோன்னே ஆண்டவர் அவனோடு கூட இருந்த பிறகு அவன் எப்படியா மாறினான்னா, சிங்கத்தை கிழிக்கிறவனாக, கரடியை கிழிக்கிறவனாக, அவன் கோலியாத்தை வீட்ட போகிறான். அவன் கர்த்தர் அவனோடு இருக்கிறான். அவ்வளோதான். இப்போ அவருக்கு வாழ்க்கையில் என்ன வருதுன்னா, இவர் தேடி போல இவரை தேடி ஆஃபர் வருது. அல்லையா, சொல்ல மாட்டீங்களே? இல்லைங்க, நம்மளை தேடி ஆஃபர் வந்தாங்க. வேலையானாலும் சரி, பொண்ணானாலும் சரி, வீடானாலும் சரி, ப்ரொமோஷன் ஆனாலும் சரி, டிகிரி ஆனாலும் சரி, எதுவானாலும் நம்ம தேடி வரணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தேடி போகிறோம். அதான் பிரச்சனை. காசு கொடுத்தா கிடச்சிருமா, இப்படி போனால் இதுமா, யாரை பிடிச்சா இறந்து மடக்கலாம், இந்த மாதிரிலாம் நம்ம அதை போகிறதுக்கு ஏதாவது ஒரு வழியில் தேடுவோம். நான் உண்மையாக ஒரு மனிதனோட கர்த்தர் இருப்பாருன்னா அவன் யாரையும் தேடி போக வேண்டியதில்லை, அவனை தேடி எல்லாம் வரும். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களே? இந்த பிப்ரவரி மாதம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருக்க எனக்கோ நலம் எப்படி வரும்? தேடி வரும். அல்லேலூயா. தேடி வரணும். அதுதான் உண்மையான ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்க்கை நீங்கள் எப்பவுமே இருக்கணும். நீங்கள் தேட வேண்டியது யாருன்னா கர்த்தரை. உங்களை தேடி வரும் மற்றதெல்லாம். ஆமேன்னு சொல்கிறேன். கல்யாணம் ஆனாலும் ஆமேன்னு சொல்கிறாங்க, கல்யாணம் ஆகாத ஆமேன்னு சொல்கிறதுக்கு. அப்போது ஆண்டவரை நாம் தேடும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே குறையப்படாது. தாவீது பாருங்கள், கர்த்தரோடு இருந்தான். தாவீதை குறித்து சொல்லும் போது கர்த்தர் அவனோடு இருக்கிறான்னு வேலைக்கார சொன்னாங்க. சவுல் எடுத்து சொல்லும் போது அங்கே ஒருத்தர் இருக்கான், அவனோடு யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார். அப்போது நாம் அண்டிக்குள் இருந்தால் என்னன்னா
கர்த்தரை ஒவ்வொரு நாளும் நம்ம தேடி அவரோடையே இருப்போமானால், அவர் நம்மோடு இருப்பாரானா, நம்ம எங்கே போனாலும் நமக்கு என்ன நலமோ அது நம்மளை தேடி வரும். அல்லேலூயா. இயேசு ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டார். நீங்கள் மத்தேயு 6:33 நினைக்கிறேன், முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது உங்களுக்கு எல்லாம். நான் சொல்ல பாருங்க, இந்த பேசிக் ஃபண்டமெண்டல் இப்போ இருக்க பெந்தகோஸ்தாலுக்கு தெரியல, இப்போ இருக்க மூலிகை ஞானஸ்தானங்களுக்கு தெரியல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஆர்டரை ஏற்றுக்கிட்டேன், அதனால் நான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யறேன். உண்மைதான், நீ செய்ய வேண்டியது நம்ம தான் செய்யணும், நமக்காக யாரும் செய்ய மாட்டாங்க, அதெல்லாம். ஆனால் உலகத்தில் உள்ள மக்களுக்கு நமக்கும் உள்ள மக்களுக்கு என்ன வித்தியாசம்னா, யோவான் 1:4 இந்த உலகத்தில் இருக்கிற அவனை காட்டிலும் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவன். அந்த பெரிய நமக்குள்ள எதுக்காக இருக்கிறாருன்னா, சும்மா வேணும் போது திறந்து பார்த்துட்டேன் சோத்திரம் அல்லேலூயா அப்படின்னு போட்டு மூடி வச்சிருக்காரு நம்ம ஆண்டவர் கிடையாது. வேணும் போது அவருக்கு அதை காட்டி இதை காட்டி அப்புறம் போகிறது இல்லை. எப்போவுமே நமக்குள்ளேயே வாசம் பண்ணுகிற, நம்ம கூடயே இருக்கிற, நம்மை நடத்துகிற அந்த தேவனை நாம் தேடும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, நமக்கு எல்லாவற்றையும் நலமானதை தருவார். ஆமென். அதுதான் வாழ்க்கை. இப்போது நீங்கள் நினைக்கலாம், இப்போ எனக்கு நலமாக பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. 2 சாட்சி நான் சொல்லுவேன். ஒன்று என் வாழ்க்கையில், இன்னொன்று என்னுடைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற சகோதரன் வாழ்க்கையில். ஒன்று என் வாழ்க்கையில் 30 வயசு ஆயிடுச்சுங்க. 30 வயசு ஆயிடுச்சு. 30 வயசு மேலே யாராவது உட்காந்துருக்கீங்களா கல்யாணம் ஆகாமல்? கவலைப்படாதீங்க, கர்த்தர் நல்லவராமே. 30 வயசு ஆயிடுச்சு. எனக்கு கல்யாணத்தை பற்றி எண்ணமே வரல. ஏன்னா நான் ஊழியம் வேலை அப்படின்னு பிஸியாக ஆண்டவர் நல்லா பயன்படுத்தி வார ஊழியம், வார நாட்கள் ஊழியம், மாதம் ஊழியம், இப்படி எப்பவுமே பிஸியாக சபையின் ஊழியம், சேர் போடுறது, அது போடுறது, அப்படியே ஒரே ஸ்பிரிச்சுவலாக போயிட்டோமா. கல்யாணம் ஒரு குடும்ப வாழ்க்கைன்றது நமக்கு யாரும், என் கூட இருக்கலாம் யாரும் கல்யாணம் ஆகாத பசங்க வர, யாராவது ஒருத்தர் கல்யாணம் ஆனவங்க கூட பரவாயில்ல. என் கூட இருக்க போவாஸு, ராபர்ட், ஜேக்கப், அப்புறம் பஸ்டின், எல்லாருமே எனக்கு கூட இருந்த கேக்கு எல்லாம் கல்யாணம் ஆகாத பசங்க. அப்போ நாங்கள் எல்லாம் பேச்சுலர். அப்போ அதில் நான் அவங்களோட கொஞ்சம் வயதில், 1 வயது 2 வயதில் அதிகமாக அவ்வளோ ஆள் நான். அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா, அப்போது எங்கள் ஆஃபீஸில் உள்ளவங்கலாம் சொன்னானுங்க. பரக்கத் அலி ஷேக் முகமது அப்படின்னு என் கூட ஃப்ரெண்டு, இன்றைக்கி என் ஃப்ரெண்டாக இருக்கிறான் ஆஃபீஸ் ஒர்க்கில். அவன் சொன்னான், 30 வயசு ஆயிடுச்சு, இதோ அது அந்த பிள்ளை பாப்பிள்ள, உன் ஆள் தான்டா, கிறிஸ்டின்ரா, அவங்க அப்பா குரோம்பேட்டில் பெரிய பேங்க் மேனேஜரா, வீட்டில் பணம் பண்ணியாக போட்டுக்கிட்டே இருக்குடா, அவளை கல்யாணம் பண்ணிக்கோ, செட்டில் ஆகிடுவேன். பிள்ளை உன்னை பிடிச்சிருக்கா? அப்படியே என்னை பார்த்து அப்படியே கேட்குறாங்க, இவனை பிடிச்சிருக்கா? அது இல்லை பர்க்க அப்படின்னு. நான் ஒன்றும் இல்லை சொல்கிறேன், டேய் பிடிச்ச சொல்லுமா, முடிச்சிடலாமா, இங்கே முடிச்சிடலாம், என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு போ பர்க்கத் அப்படின்னு போயிடுச்சு. நான் சொன்னேன், டேய் என்னடா பண்ணுற? இல்லைடா, அதை கல்யாணம் பண்ணினா உனக்கு எல்லாமே இருக்குண்ணா. நான் சொன்னேன், கத்து சித்த இல்லாத கல்யாணம் பண்ணினா முதல்ல எனக்கு சமாதானமே இருக்காதுடா. பெரிய பணக்காரட்டா, நீ ஒன்றும் பண்ணவாடப்பா, சமாதானம் தான் எனக்கு முக்கியம், நீ ஆளை விடுப்பா. அப்போ சொன்னான், இந்த மாதிரி மிரட்ட ஆரம்பிச்சிட்டான் என்ன. 30 வயசு ஆயிடுச்சு, அப்புறம் பார்த்துக்கோ அப்படின்ட்டான். என்னடா நான் சொல்கிறேன், 30 வயசு நான் பாதி கணவன் ஆகிட்டேனா அப்படின்ட்டான். சரி சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு கல்யாணம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க ஆண்டவரே. இல்லைன்னா நான் அப்படியே ஃபாலோ பண்ண, இப்போ நான் ஹாப்பியாக தான் இருக்கேன், நான் இப்படியே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். அப்போது நாளைக்கு பாஸ்டர் கல்யாணத்துக்கு வராரு, நான் அவர் எதிரில் போவேன். அவர் என்னை கூப்பிட்டு உங்களுடைய காரியம் என்னன்னு கேட்டார்னா, எனக்கு காரியம் இருக்குது, அந்த காரியம் இல்லைங்க, கல்யாண காரியம். பாவம் பாஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறது, கல்யாண காரியம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போயிட்டேங்க. அடுத்த நாள் டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமை ஃபஸ்ட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு அதே மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு கல்யாணம் முடிஞ்ச பாஸ்ட் அப்படி நடந்து வர்றாரு, கூட போஸ் வராது. என்னை பார்த்தோன்னே அப்படின்னு கூப்பிட்டாரு, டான்னு ஒரு அடி வச்சார் அன்பா. மேன் உங்களுடைய காரியம் என்னன்னு கேட்டார். அல்லையோ சொல்ல மாட்டீங்க, பார்த்தீங்கன்னா அப்படிலாம் காரியம் ஆயிடுச்சு இல்லை, அப்புறம் இல்லை அல்லையோ சொல்லல. அப்போது உடனே என்ன தெரிஞ்சு, அப்போ எனக்கு தானே தான் இருக்குது, கல்யாணம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னை வீட்டில் வந்து பாருங்க, வீட்டில் போய் பார்த்தா சொல்கிறாரு, உன்னை ஒருத்தர் கேட்டாங்கப்பா, ஸோ அதனால் நானும் ஜெபம் பண்ணேன்,
அதனால் அது சமாதானமாக இருக்கு சொல்லி கிளம்பி வச்சிட்டாருங்க. பர்வத்தில் போய் ஏசியை கேட்டுக்கலாம், தேவ சுத்தமா இல்லையா அது செகண்டு. ஆனால் ஐயா சொன்னார், ஜெபம் பண்ணிட்டார். இல்லை எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும்ல, எல்லாம் அன்புக்குறிகள் சகலமான நன்மைக்கு எதாவது நடக்கும் சொல்லி சோத்திரம் மட்டும் போயிட்டே இருக்கும், அவ்வளோதானே? இல்லையா? ஆனால் இது வரைக்கும் சோத்திரம் போயிட்டு இருக்கு பாருங்க. அப்போது தேடி வரணும், என்ன வரணும்? நலம் தேடி வரணும். மனம் தளர்ந்துடாதீங்க. கர்த்தரை தேட தேட அவர்கிட்ட நீங்கள் கேளுங்க. நீங்கள் கேட்கும் போது உங்களுக்கு என்ன நலம்ன்றது நீங்கள் தேடி போன்றதில்ல, உங்களை தேடி. அதான் விசுவாசம். ஆமென். என் ஆண்டவர் எனக்கு நலமானது தருவார், என் ஆண்டவருக்கு சிறந்தது தருவார், என் ஆண்டவர் எனக்கு பிளெஸ்டாக தருவார், என் ஆண்டவருக்கு ஏற்ற வேலையில் ஏற்ற நாளிலே தருவார், என் ஆண்டவர் எனக்கென்று வைத்து தருவார். எனக்குள்ள யாரும் வருது. நான் விசுவாசம், விசுவாசத்தை நம்ம நடப்போம். அதனால் உலகத்தான மாதிரி நமக்கு நன்மை வர்றதுக்கு எந்த ஷார்ட்கட் தேவையில்லை. நம்ம எந்த இறங்கி கிரியை செய்ய வேண்டியதில்லை. நம் கர்த்தரை தேடும் போது நமக்காக யாவே செய்து முடிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ரெண்டாவது 3 இடத்துக்கு ஊழியத்தை வந்த உடனே ஆஃபீஸில் ஷைமோன் அப்படின்னு தம்பி இருக்கார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆஃபீஸில் இருக்கு. நல்லா பாடுவார், விஜய் டிவிலெலாம் பாடுகிற கிஃப்ட்லாம் வாங்கியிருக்கிறார். அப்போ என்ன அந்த சாஃப்ட்வேர்லாம் நான் பண்ணேன் இல்லையா, ஆஃபீஸில் ஏசில் கேமரா, சிசிடிவி, வாலண்டியர், சாஃப்ட்வேர் இதெல்லாம் நான் பண்ணும்போது, சாஃப்ட்வேர் பண்ணும்போது அவரோட ஒர்க் பண்ணுற ஒரு தரம் இருந்துச்சு. போய் அப்போது அவரை பார்க்கும்போது நான் எப்பவுமே பார்த்தா நீ யார் முதல்ல ஃபஸ்ட்டு அவர் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவேன், அட்ஜஸ்ட் பண்ணி நான் அவங்களோட பிரயாணம் பண்ணுவேன். அப்போது விசாரிக்கும் போது நான் தனியாக தான் இருக்கேன் பாஸ்டர், எனக்கு ஒரு தம்பி இருக்கான், அவனும் தனியாக தான் இருக்கிறான், அவன் குரோம்பேட்டில் இருக்கிறான், அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் பாஸ்டர், நான் தனியாக தான் இருக்கேன்னு. நான் சொன்னேன், ஏன்ப்பா நீயே லவ் பண்ண வேண்டியதானப்பான்னு. எந்த பொண்ணு என்ன லவ் பண்ண மாட்டேது பாஸ்டர். சரிப்பா, இப்போ லவ் தான் இல்லை, கல்யாணமாக பண்ணிக்குவேன். எந்த பாஸ்டர் எனக்கு கல்யாணம் இல்லைன்னு வர சொல்லிட்டாங்க பாஸ்டர். எல்லாம் எடுக்கூடமா சொல்கிறேன். சரி ஐயாக்கிட்ட சொல்கிறான், ஐயாக்கிட்ட 15,000 25,000 பேர் விசுவாசி இருக்கா, ஐயாக்கிட்ட சொல்கிறான் ஏதாவது ஒன்று பார்த்து கல்யாணம் வச்சுருவேன். ஐயாவே எனக்கு கல்யாணம் இல்லைன்ட்டாங்க. போச்சு, நான் காலி ஆகிட்டேன். என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியல. ஆண்டவர் இவனுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னும் போது எனக்கு கர்த்தர் ஞாபகப்படுத்தினாரு. இப்போ இவன் என்ன எதிர்பார்க்குறான்னா, இவனுக்காக யாராவது ஜெபம் பண்ணி பொண்ணு பார்க்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பார்க்குறான். அவன் ஜெபம் பண்ண சொல்லி தான் செய்வேன். கால் சொன்னேன், ஏய் எல்லாரையும் விட்டுறான், நீ ஜெபம் பண்ணியா? நான் பண்ணல பாஸ்டே சொல்லிட்டாரு, அவங்க சொல்லிட்டாங்க. ஏய் நீ ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்னை நம்பி ஒரு பொண்ணு கொடுங்கப்பா, நான் வாழ்நாள்லாம் காப்பாற்றுவேன், அதனால் என்னை பொண்ணு எனக்கு தாங்க அப்படின்னு நீ ஜெபம் பண்ண, நீ பொறுப்பேடு. அப்புறமா கல்யாணம் வச்ச பாஸ்டர், நீங்கள் கல்யாணம் வச்ச பொண்ணு தான்றதுக்கா? இன்றைக்கி நிறைய பேர் பாஸ்டர் தாங்க பார்த்து கல்யாணம் வச்சாருன்றாங்க. பாவம் பாஸ்டர் இன்றைக்கி கூட்டம் கைமா அழுந்துருக்குறாங்க. நடுவில் அவர் வந்தார், நீ பண்ண வச்ச, நான் தான் ஐயா பண்ண வச்சேன். அப்போ வரமாட்டேன். இன்னைக்கு என்ன நிறைய பண்ண பாஸ்டர் கல்யாணத்தை தலையே இடுதில்லை. ஏன்னா தலையை கூட்டம்னா இந்த தலையை வேற எங்கேயே போய் வேண்டியது. இப்போ ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். அடுத்தான் சொன்னான், ரொம்ப முகம்லாம் பிரகாசமாக இருந்ததுப்பா, நான் நைட்டை ஏதோ பொண்ணுங்கிட்ட தரிசனம் பார்த்தாலும் எல்லாம் தெரியலையே அப்படின்னு. என்னடா ரொம்ப பிரைட்டாக இருக்குது பாஸ்டர், ஜெபம் பண்ண பாஸ்டர், சமாதானமாக இருந்தது பாஸ்டர், ஒரே ஹாப்பியாக இருக்கலாம். சரி செயின் பேர் கூப்பிட்டு போயிட்டு கேமராவில் பார்க்கறதுக்காக போயிருந்தோம். போகும்போது பார்த்தா இந்த ஜெபம் பாஸ்டர் காட்டுந்தேன். ஏய் 2வது வேலை செய்யணும், நம்ம செயின் பேரில் போய் ரிஜிஸ்டர் பண்ணோம். ஜெபம் மாத்திரல, கிரியை இல்லாத விசுவாசம் போல் ஜெபமும் அப்படிதான்டா, ஜெபம் பண்ண கிரியில் காட்டலாம் சொல்லி அவன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணோம். ரிஜிஸ்டர் பண்ணி ஜெபம் பண்ணிவிட்டு எல்லாம் அவனுக்கு கீழே மேலே பார்த்தாங்க, இவனுக்குலாம் கல்யாணம் ஆகும் அப்படின்னு பார்த்தாங்க. ரிஜிஸ்டர் பண்ணிட்டு பாஸ்டர் ஜெரம்க்கு நான் கேமராலேருந்து பார்த்து ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணி, அண்ணே ஷைன் நம்ம பையன் ஆஃபீஸில் இருக்கானே, அந்த ஒரு பொண்ணு பாருங்கள், அவன் இப்போ தான் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம், உங்கள் ஏரியா இருந்தால் சொல்லுங்கள். சரிப்பா பார்க்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து எட்வர்ட் ஜோஷ் வந்தார், அவர்கிட்ட ஷேர் பண்ணேன். அவர் சொன்னார், எங்கள் வீட்டில் எங்கள் தங்கச்சி பொண்ணு ஒன்று, சித்தி பொண்ணு ஒன்று இருக்குது, எனக்கு தங்கச்சி முறை ஷைமனுக்கு பொருந்தோம், போய் பார்க்குறாரா கேளுங்க. அடுத்த கால் வருது, போய் பார்க்கலாம். போய் பார்க்குறோமா, என்ன ஷைன் நீ போகலாமா? பாஸ்டர் இப்போவே போகலாம் பாஸ்டர். டேய் அவசரப்படாதடா, அவசரப்படாதடா, நீ ஜெபம் பண்ணல, கிரியை செய்தல, பதிவு பண்ணல, போய் நம்ம சொன்னோம்ல, சரி சொல்லிட்டு உடனே கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு பார்த்தோன்னா அவனை மாதிரியே இருக்குங்க. சொல்லுவாங்க பாரு, மேட் ஃபார் ஈச் அதர்னு, அப்படியே அவனை மாதிரியே இருக்கு. 2 பேரும் நானே அசந்துட்டு, என்ன ஆண்டவர். அவங்க வீட்டில் ஒரு மூப்பு இருக்கிறார். அவர் சொல்கிறார், சாதாரணமாக நான் தரமாட்டேன், நான் ஊழியம் செய்கிறேன், எனக்கு வருகிற என்னுடைய இந்த பண்ண நல்ல ஊழியம் செய்யணும்,
அப்போது நான் சொன்னேன், அவன் காலில் கச்சேன், டே ஆடுற மாடா ஆடி காரணம், பாடுற மாடே காடி கட்டணும்டா, ஒரு பாட்டை மாத்திரம் பாடிடு, அவர் அப்படியே வாங்கிட்டு வரேன். அவ்வளோ பாஸ்டர் பாடுறதுன்னா ஏதாவது பாடுறான், உனக்கு என்ன வருதோ பாடுறான், எல்லாமே உன் கையில் தான், கல்யாணம் தான் உன் கையில் தான் இருக்குது, உன் பாட்டாக தான் இருக்குது. அப்படியே கண்ணை மூடி ஒரு பாட்டு பாடினாங்க, செம்மையாக பாடினாங்க. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் நாம் அருகில் வசிக்கிறார். பாண்டாம் பாருங்க, தேவ பிரசனம் வந்ததுங்க. அந்த ஐயா அப்படியே துள்ளுற பார்க்குறாங்க, அப்படியே துள்ளுற. முடிஞ்ச உடனே இப்போ கேட்டேன், சம்பந்தம்னா சொல்லுங்க, இல்லை இப்படியே போயிடுவோம்ல. ஐயோ இவர்தாங்க நமக்கு மாப்பிள்ளை, இப்படி இவர்தாங்க நமக்கு மாப்பிள்ளை. ஒரே குஷி. நீ என்னடா சொல்ற பாஸ்டர், பொண்ணு பிடிச்சிருக்க? ஏன்டா, எனக்கு பிடிச்சது பாஸ்டர், நானே உங்களுக்கு தெரியும் எப்படி தான் இருக்கிறேன், சொல்ல மாட்டேங்கிறேன், வறட்சியாக இருக்கிறேன், நல்லா இருக்குது வாடு. அப்போது சொன்னேன்னா நாங்கள் என்னம்மா அவனுக்கு பிடிச்சிருக்கான்னா, எனக்கு பிடிச்சிருக்கு பாஸ்டர். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பைக்கில் போயிட்டு இருக்கோம், ஃபோன் வருது. இப்போ தான் பைரடை பார்த்தேன், அவரோட நான் ஒரு 3 மாதம் பெரியது போல் தெரியுது அப்படின்னு கேட்டோன்னே, என்ன பாஸ்டர் குண்டு தூக்கி போடுறாங்க? நான் சொன்னேன், 3 மாதமோ 2 மாதமோ அது 1 மாதமோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, பாஸ்டர்கிட்ட போகணும். எனக்கு ஒரு டவுட்டு, பாஸ்டர்கிட்ட போய் என்ன அவர் கல்யாணமே இல்லைன்ட்டாரு, இவர் வேறு இதை சாதமாக எதாவது பண்ணுற போகிறான்னு ஒரு பயம் வந்துச்சு. ஆண்டவரே என்ன பண்ணுறது? பாஸ்டர் அக்கா கிட்ட போனேன், உடனே கூப்பிட்டு போயிட்டேன். அந்த மாதிரி ஆண்டி, இந்த மாதிரி ஆண்டி, என்ன ஆண்டி, நான் சும்மா 70 நாள் 60 நாள் இன்னும் 40 நாள் சொல்லிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் 10 வருஷம் பெரியவங்க 8 வருஷம் பெரியவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நான் சொன்னேன், என்ன சொன்னேன்? ஆமாடா, நான் கல்யாணம் பண்ணதெல்லாம் 8 வருஷம் 6 வருஷம் 4 வருஷம் டிஃப்ரெண்ட்டில் தான் பொண்ணுங்க இந்த மாதிரி பெரியவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நீ ஓகே சொல்லிவிடு, இப்பயே சொல்லிவிடு, ஓகே சொல்லிவிடு சொல்லிட்டாங்க. உடனே ஃபோன் பண்ணி ஓகே சொல்லிட்டோம். அப்புறம் பாஸ்டர்கிட்ட போனோடனே இதை பற்றி சொல்லவே இல்லை. பாஸ்டர் முடிஞ்சிடுச்சு, நான் கொஞ்சம் அவங்களோட ஒரு சில நாட்கள் கொஞ்சம், அதுதாங்க பாஸ்டர் நடத்தி வச்ச கடைசி கல்யாணம். ஹல்லேலூயா. இப்போ நான் சொல்கிறேன், நமக்கு ஒரு தேவன் இருக்கிறாரு. மே மாதம் நடந்தது, செம்ம கிராண்டாக நடந்தது. ஐயா ஜூனில் 2012 சிக்காயிட்டாரு. இதுதான் கடைசி கல்யாணம் நடத்தி வச்சார். நான் சொல்கிறேன், அவர் அண்டி கொள்ளுறதுக்கு நிலம். என்னுடைய மேரேஜ் இன்விடேஷன் அவர்கிட்ட கொடுத்தேன். பாஸ்டர் 9 நாள் சந்தை எப்படா இருக்க? நல்லா இருக்கேன் பாஸ்டர். சரி நீங்கள் எப்படிமா இருக்க? நல்லா இருக்கு. ஜோம் பண்ணு இப்போ ஜோம் பண்ணு இன்னும் எதுக்கெல்லாம் வேணும் உனக்கு ஜபம் பண்ணு. நான் சொல்கிறேன், முதல்ல நமக்கு என்னென்ன, உங்களை எப்படி பார்க்கணும்னா, உங்களுக்கு நலத்தை கொண்டு வருவதாக உங்களை பார்க்கணும். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நலம் தேடி வருகிற வாழ்க்கையாக இருந்தோம்னு வச்சுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அது என்ன சொல்லுவார் அப்படின்னா, குட் டு பி கம் நியர் யூ. நன்மை உன்னை தேடி வரும். ஸோ நம்ம நன்மை தேடி போக வேண்டியதில்லை, நலம் தேடி போக வேண்டியதில்லை. நலம் நம்மை தேடி வருவதற்கு முக்கியமான காரணம் கர்த்தர். ஹல்லேலூயா. அது எப்போ வராலும் வரட்டும், அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியதுலாம் சின்ன பர்சன்லேருந்து பெரிய பர்சன் சொன்னோம், நான் தேடி போனதில்லை, என்னை தேடி வரணும். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 2வதாக வேகமாக பாருங்கள், இது ஒரு மனிதனை தேடி வருது மாத்திரமல்ல. ஆதியாகமம் 24:50 பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருப்பாங்க. வாசிங்க. 24:50. அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் பொலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. பக்கம் 28 பாருங்க. 24:28 சொல்றாரு, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் பொலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. நாட் ஒன்லி பசங்க, பெண்கள் வாழ்க்கையில கூட என்னதான் வரணும்? நலம் தேடி வரணும். இங்க பாருங்க, எலியேசர் போறாரு, ஐசக் பொண்ணு எடுத்து. அந்த பட்டத்தில் எவ்வளோ ஆட்கள். நான் நினைக்கிறேன், ரெபக்கா ரொம்ப குணசாலியான ஸ்திரியம், நல்ல வேலை செய்ய, உற்சாகம் உள்ள, கர்த்தருடைய ஆவியானோட நடத்தலுக்கு அவளை விட்டு கொடுத்தவர். அவள் ஒருவேளை வீட்டில் தண்ணி தேவைப்பட்டிருக்கும் போல, நீ போய் தண்ணி கொண்டு வா அப்படின்னு வீட்டில் அனுப்பிச்சிட்டோம். நான் போகலன்னு சொல்லாமல் போயிருக்காப்ப. ஒருவேளை கர்த்தர் சொல்ல,
இங்கே இவ்வளோ இங்கே இருந்தது போதும், எழுந்து கண்ணை தட்ட போ. இல்லை கத்தரையே அவளை கொண்டு போயிட்டு அவன் வந்தா பாருங்க, அதுக்கு தன்னை அர்ப்பணித்தான். அதுதான். ஸோ அவளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எப்படி அவள் நன்மை தேடி வந்ததுன்னா அவள் அர்ப்பணித்ததுனால வந்தது. அவள் வரலன்னா வந்திருக்காங்க. கரெக்டு தானே? கிணறு வரலன்னா வந்திருக்காங்க. அப்போ அவர் வருவதற்கு அவனை ஏதோ ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வீட்டில் சொல்லப்பட்டதோ இல்லை அவள் பார்த்தாலோ தேவை இருக்குதுன்னு சொல்லி அந்த தேவையை பூர்த்தி செய்ய அவள் வந்தாலோ இல்லை கத்தரே அவளை அதெல்லாம் சொல்லப்படலை. கரெக்ட் தானே? அதெல்லாம் எழுதப்படலை. ஆனால் ஒன்று நிச்சயம், அவள் எங்கே வந்தாள்? அவன் ஜெபிக்க முடிக்க முன்னே தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது நீங்கள் வாசிச்சிங்கன்னா அதில் இருக்கும் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அவன் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பான். அவன் 13 இதோ நான் இந்த தண்ணீரில் நிற்கிறேன், இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் முள்ள புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க என் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது குடி என்றும் என் ஒட்டகம் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனுக்கு செய்தருளும். இப்படி சொல்லி முடிக்க முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோமின் மனைவி மீகாளுடைய குமாரராக இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தின் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தான். பாருங்க, அவள் பற்றி அவள் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னியுமாய் இருந்தான். அவள் துறவில் இறங்கி தண்ணீர் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள். அப்பொழுது பாருங்க, வந்துட்டு உட்காந்து கதை பேசல. யாராவது வருவாங்களா? சிலருக்கா தண்ணி என்ன இப்போலாம் அப்படிலாம் இல்லை. அப்போல்லாம் குழாண்டி குழாண்ட மீட் பண்ணலாம். நாங்கள் என்ன குழாண்டில் கதை பேசுவோம், தண்ணி பிடிக்குன்னு சொல்லிட்டு குழந்தை கதையாக பேசுவோம் இல்லையா? அப்புறம் அது வாய் பேச பேச குழா சண்டைன்னே பேர் இருக்குது இல்லை? குழா சண்டை வந்துச்சுன்னு பேர் இருக்குது. அந்த குழா சண்டை 2 போட்டுருக்குல்ல, அப்புறம் அது அப்படியே போய் பெரிய சண்டைலாம் இருக்குது. அப்போது தண்ணி வந்த வேலையை இறங்கி என்ன பண்ணான் சொல்ல மாட்டீங்களே, தண்ணி மொண்டு ஏறி வந்தாங்க. அதுலையே மொண்டு ஏறின பிறகு தாங்க கண் திருப்பிட்டான். அவன் ஜபம் என்னது? எவ்வளோ தண்ணி வார்க்கிறான். அப்போது அவன் ஜபித்தது தேவை எங்கே இருந்ததுன்னா குடத்தில் இருந்தது. அதுலையே குடம் காலி இல்லை, குடம் நிரப்பப்பட்டு இருந்தது. அதை பார்த்தோன்னா அவனுக்கு விசுவாசம் ஆயிடுச்சு. இப்போதான் ஜபித்து முடித்தேன். அவன் பெண்ணும் பார்த்தான், குடத்தையும் பார்த்தான், தண்ணீரும் பார்த்தான், ஏறி வருகிற ஆளையும் பார்த்தான். நம்ம எப்போவுமே நம்ம ஆயத்தமாக இருக்கணும். நம்ம ஆயத்தமாக இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ண நிரப்பப்பட்டு இருக்கும்போது தண்ணீர் எதுக்கு அடையணும்னா பரிசுத்த ஆவி. அல்லையே சொல்ல மாட்டீங்களா? ஆமாம், நான் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று நீங்கள் நிரம்பி உங்கள் பாத்திரம் வழியுமானால் நான் சொல்கிறேன், உங்களை தேடி வரும். என்ன வரும்? நலம் வரும். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் அவ வந்து அதை இறங்கி அதை மொண்டு அதை எடுத்து ஏறி வரும்போது அவன் ரிசல்ட்டை பார்த்தான். அவன் சொல்கிறான், அவன் அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா இப்படி அந்த பெண் மகள் அப்போது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி உன் குடத்தில் இருக்கிற தண்ணீர் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்று அதுக்கு அவள் குடியும் என்றானவனே சீக்கிரத்தில் குடத்தை கையிலிருந்து இறக்கி கொண்டு அவளுக்கு குடிக்க கொடுத்தால், கொடுத்த பின் உம்முடைய ஒட்டங்களும் குடிக்க தீர்வு அவளுக்கு கொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாக தன் குடத்தை தண்ணீர் தொட்டியில் போய் கொண்டு போனாரா. உங்களுக்கு தெரியும் இந்த கதை. எல்லாவற்றையும் வார்த்தை. ஸோ ஆக்டிவாக இருக்க செய்யும். பரிசுத்த ஆவி தானே அப்படிந்தோம், நம்மளை ஆக்டிவாக இருக்க, சுறுசுறுப்பாக இருக்க செய்யும், வேலை செய்ய சொல்லும். பக்கத்தில் சொல்லுங்க, சுறுசுறுப்பாக இருக்கீங்களா? ஆக்டிவாக இருக்கீங்களா? சில ஜிம்மு போனால் தான் உடனே ஆக்டிவ் ஆகும், இப்படி ஆகும் சொல்லி அனுப்புவாங்க. ஒரு பொண்ணு ஜிம்மில், ஏம்மா நீ சின்ன வயசாக இருக்கேன். இல்லை, நான் பல் டாக்டர் படிக்கிறேன், பல்லு பிடிச்ச ஸ்ட்ரென்த் இல்லை, அதனால் தமிழ்ச்சி எதுக்கு ஸ்ட்ரென்த்து வேணுமா? பல்லு பிடிச்ச ஸ்ட்ரென்த்து வேணுமா? பார்த்தேன், பாவம் பேஷண்ட் உங்ககிட்ட மாட்டுறாங்களா, கொஞ்சம் இருங்க, எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, ஏதாவது குடிச்சு வந்தேன். நான் சொல்கிறேன், வேலை செய்தாதான் வீட்டில் வேலை செய்யணும், அந்த வேலை செய்யணும், இந்த வேலை செய்யணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். வேலை சொல்கிறதுக்கு பார்த்தோன்னே நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. சொல்லும் அடியே கேட்குறே,
சொல்லும் அடியே போகிறேன். ஆக்டிவாக சூப்பர். பெந்தகோஸ்த குடும்பத்தில் இப்போ இருக்கிற பிள்ளைங்க எல்லாமே சின்னலேருந்து பெருசு வரைக்கும் உங்களை சொல்ல, நீங்களாம் நல்லவங்க, ரொம்ப ஆக்டிவு. எல்லாம் அப்படி தான் இருக்குது. எதுவும் சொல்லாதீங்க, சொல்லாதீங்க செய்ய மாட்டேன், சொல்லாதீங்க கேட்க மாட்டேன், சொல்லாதீங்க போக மாட்டேன். அது எனக்கா தோணணும், எனக்கு ஒரு மூடு வரணும். பசங்க எனக்கு ஒரு மூடு வரணும், எனக்கா தோணணும். நீ என்ன சொல்ற, நீ சொன்னா நோ சொல்லு. அம்மா அப்படி பார்க்கும்போது தெரிஞ்சுக்கணும், அப்பா அப்படி பார்க்கும்போது புரிஞ்சுக்கணும். ஓ இது எதிர்பார்க்குறோம், உடனே செய்யணுங்க. நான் அப்படி வளர்ந்தேன். நான் ஏதோ சும்மா பிரசவம் இல்லைங்க, நான் அப்படி வளர்ந்தேன். என் வீடு, எங்கள் அம்மா இருக்கிறாங்க கேட்டுங்க. ஒரு ஊழியக்காரர் வந்துட்டாருன்னு சேர் போட்டு நானே ரொம்ப நொந்து நூலாக அன்றைக்கி செம்ம அப்செட்டு. ஆண்டவரே என்னப்பா சொல்லிட்டு ஹாஃப் டே லீவ் போட்டு நிம்மதியாக வீட்டில் வந்து யோனா மாதிரி தூக்கிட்டு இருந்தாங்க. எப்படி அவன் கப்பலில் தூங்கினான், நம்ம வீடு தானே நம்ம கப்பல். அதனால் பெட்டில் பார்த்து யாரும் வர மாட்டேன், திங்கக்கிழமை மணிக்கு யாரும் வரமாட்டாங்க. ஜெயத்தில் நான் வந்து அந்த மயிலாப்பேட்டை கிராமன் ஸ்ட்ரீட்டில் நேர்கிழமை பக்கத்து வீட்டில் இருந்தேன். அங்கே வந்து படுத்துட்டு தூங்கலை. தூக்கம் வருமா, தூக்கமே அப்படியே கண்ணா மூடி தூங்குற மாதிரி இருக்கு. அப்போ எங்கள் அம்மா ஒரு ஊழியக்காரர் வந்து உட்காந்த உடனே டீ வாங்கிட்டு வரையாட்டு எங்கள் அம்மா வெளியே போயிட்டாங்க. எனக்கா வந்தது தெரியும், நான் தூங்கலை. அப்புறம் என் வீடு எப்படி இருந்தது, குப்பையாக இருக்குது, அதுவும் எனக்கு தெரியும். ஐயோ எனக்கு இல்லாடா இது, இங்கே வந்து நிம்மதியாக இருக்கலாம்னு பார்த்தா இங்கேயோ சொல்லிட்டு உடனே என்ன பண்ணேன், அதெல்லாம் பார்க்குறான்னு டக்குன்னு திறந்து உடனே தொடப்பத்தை எடுத்து வீடை பெருக்கினேன். வீடை பெருக்கி குப்பெல்லாம் பார்த்து கடைன்னு ரெடி பண்ணிட்டு உட்காந்து இந்த ஊழியக்காரர் எழுந்து என் கையை பிடிச்சி, பா நீ கம்ப்யூட்டர் இன்ஜினியருன்னு சொன்னாங்க, ஊழியெல்லாம் செய்ய அப்படின்னு சொன்னாங்க. நான் நினச்சேன் ரொம்ப திமுறாக இருப்பேன், இதுவாக இருப்பேன்னு. என்னப்பா தொடப்பத்தை பெருக்கிறியப்பாங்க. நான் சொல்ல, என்ன வீடு, நம்ம வீடு, நீங்கள் வந்திருக்கீங்க, நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும், இதை வேறு யாராவது சொல்லணுமா? அதனால் அதெல்லாம் இல்லையா, நான் எல்லாமே செய்வேன் ஐயா. அல்லேலூயா. ஏன்னா தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தே தேவனே உம்மை துதிப்பே. தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தே தேவனே உம்மை துதிப்பே. தேவனே உம்மை துதிப்பே. ரட்சிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருப்பேன்னா, ஆஃபீஸ் எங்கள் அம்மா ஜோமணி வேலை வாங்கி கொடுத்தாங்க வச்சுங்க, யாராவது வந்தோன்னா டோர் தரணும். எஸ் சார், குட் மார்னிங் சார், எஸ் சார், டோர் மூணு திருப்பி டோர், எஸ் சார். அவர் பார்த்தாருன்னா நீ இங்கே கொஞ்சம் உள்ள ஆஃபீஸுக்கு தான் உள்ளே விட்டாங்க. காலையில் நீ வந்து என்ன பண்ண, அந்த லேடி வரணும்னா நீ என்ன பண்ணணும், ஃப்ளோரை துடைக்கணும், பெருக்கணும், டாய்லெட் கழுவணும். நான் வரும்போது மணக்கணுமா, எப்படி வருமா, ஆஃபீஸ் மணக்கணுமா. சரி ஆஃபீஸ் மணந்தால் பரவாயில்ல, நம்ம அந்த இது ஸ்ப்ரே அடிச்சிடலாம். அப்போல்லாம் ஸ்பிளிட் ஏசி இல்லையா, விண்டோ ஏசின்னு இதை வச்சுக்கலாம். டாய்லெட்டும் மணக்கணுன்றார். டாய்லெட்டும் மணக்கணுமா, வந்துடலாம் சார், மணக்க வச்சிடலாம் சார். அதே மாதிரி இந்த பொம்பளை லீவ் போடுவோமா, நம்ம ஆஃபீஸ் வந்து எல்லா இடத்துலையும் காது இருக்குமே, லீவ் போட்டுச்சு. அடுத்த நாள் ஐயோ எப்படி மணக்க சொல்லிட்டாருன்னு சொல்லி பெருக்கி தொடச்சி டாய்லெட்லாம் கழுவி மணன்னு சொன்னாங்க. எப்படி வந்தவன் எட்டைகள் வந்தார், இந்த நேரம் வந்தான். ஓகேடா, பரவாயில்ல, நல்லா வேலை பண்ணியிருக்கேன். முன்னாடி அப்புறம் டாய்லெட் பண்ணேன், எல்லாம் வாசனையா மணமணங்க. சார் நீங்கள் தானே மணமணம்னு இருக்கு சொன்னீங்க, அதனால மணமணம் வச்சிருக்கேன் சார். இன்னைக்கு பார்த்து லீவ் போட்டுச்சு, அதானே பார்த்தேன், அவன் எங்கே இதை செய்யறதுக்கு போறா, அப்படியே கண்டினியூ பண்ணுறா அப்படின்ட்டாரு. அப்படி இருந்த என்ன ஆண்டவர் அதே இடத்த படிப்படியாக உயர்த்துறாரு. ஹல்லேலூயா. அப்போது அதான் வாழ்க்கை. ஒவ்வொரு படியிலும் வாழ்க்கையை முறுமுறுக்காதீங்க, அதுக்கு சோத்திரம் பண்ணுங்க. எல்லாத்துலேயும் கற்றுங்கன்னா அப்படியே மேலே நடத்தி கொண்டே வரும். ஹல்லேலூயா. இப்போது அவளை தேடி வருது காரணம்னா அவளுக்குள்ள அந்த தண்ணி இருந்ததுங்க, குடத்தை நிரப்பப்பட்டது. நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள அந்த ஜீவ தண்ணி இருக்கும்போது, பரிசுத்தாவே இருக்கும்போது உங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஒருவேளை சத்ருவா பயப்படாதீங்க, அதே சத்ருக்கு முன்பாக இந்த பிப்ரவரி மாதம் பந்தி ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியை பண்ணுவார். அதனால் ஆவியானவர் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஆண்டவர் இயேசுவே சொல்லிட்டார், உங்களை அனாதியாக விட மாட்டேன். இப்போ அபிஷேகம் பரவாயில்ல, யார் தான் இருக்காங்க, இப்போது அனாதியாக தான் இருக்காங்க. அதனால தான் சொல்கிறான், அபிஷேகத்தை பெற்றுங்க, அந்நிய பாஷை பேசுங்க,
ஆவியானவரை ஒருவேளை பெற்றுக்கலாம். நீங்கள் அன்னி பாஷை பேச தெரியாம அதை பேசுங்க, பேசி ஆண்டவரோடு உறவாடுங்க. அந்த ஆவியானவர் ஜீவ தண்ணீர் உங்களை நடத்துவாராக. அதில் பாருங்க, ஆண்டவரே சொன்ன 2:18 பார்த்தீங்கன்னா, இந்த ஆதியாகமம் 2:18 ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரை நியமித்து அது ஒரு கட்டளை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாசிங்க 2:18, தேவனாகிய வாசிமா 18, பின்பு தேவனாய் கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். என்ன பண்றது? தனியாக ரொம்ப நாளாக வண்டி ஓடாதுன்னு ஆண்டவருக்கு தெரியும், அப்படிதானே? சின்ன வயசு பிறந்த உடனே தனியாக தான் போகிறார். ஜோடியாக அனுப்புகிறார் ஆண்டவர்? இல்லை, அது தனியாக தான் அனுப்புகிறார். அந்த தனி பாதை போக போக ஒரு கட்டம் வரும்போது அவருக்கே தெரியும் தனியாக இருப்பது நல்லதில்லை அப்படின்னு ஏற்ற வேலை செய்வார். அதனால் இது கர்த்தர் நியமித்தது. அதனால் பவுல் ஒரு இடத்துல சொல்லுவார், நான் நினைக்கிறேன் கொரிந்தியரில், வேகத்தை பார்க்கிலும் நலம் அப்படின்னுவார். சிலர் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா பண்ணிக்கலாம். என்னடா தானே பண்ணிக்கலாம் சொல்லி 40 வயசு ஆச்சுங்க. சொல்லி 40 வயசு ஆச்சு. 40 வயசு ஆச்சுடா, என்னடா பண்ணிக்கலாண்ணே. என்னடா எதிர்பார்க்குற? பண்ணிக்கலாம். பார்த்தேன், ஆண்டவரே என்னப்பா, வசனத்தை கீழ்படுறா, தனிமை இருக்குதே நல்லது இல்லை. இப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு யார் தடை பண்ணுறா? அவங்க அம்மாவுக்கு இன்னும் விஷயம் வரலையா? இப்போ எனக்கு தரிசனம் வரலப்பா. நிச்சயமாக உனக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணமே இல்லைடா. ஏன்னா தரிசனம் பார்த்து யாரும் நம்மளா தரிசனத்தை நடவாமல் விசுவாசி நடக்கிறோம்டா. நீ விசுவாசி, நீ யாரு? ஆண்மகன். அல்லேலூயா. நான் தனிமை நல்லதில்லை, வார்த்தை விசுவாசி. அப்படிலாம் எவ்வளோ கிண்டலாம் பண்ணி பார்த்துருவோம். இன்ன வரைக்கும் அப்படி தான் இருக்கான், தனிமையாக தான் கருதுறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது நான் சொல்கிறேன், ஆண்டவர் சொல்கிறாரு தனிமையாக இருக்க நல்லது இல்லை, அவர் உண்டாக்கி இருக்கிறார். நம்ம என்ன செய்ய வேண்டும்னா, முதலாவது கர்த்தர் நம்மோடு இருக்கணும், கர்த்தர் நலம் நம்மளை தேடி வரும். ரெண்டாவது, நாம் குடத்தில் தண்ணி நிரம்பி இருக்கணும். அதுக்கு நல்லா வேலை செய்கிற, சுசுறுப்பாக ஜெபிக்கிற, கர்த்தரோடு இருக்கிற, எதுக்குமே ஆயத்தமாக இருக்கிற, காத்து இருக்கிற, ஸோ அந்த அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். அப்போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை நன்மை தேடி வர செய்வார். மூணாவதாக ஒரு காரியம் சொல்லி நான் முடிச்சேன் பாருங்கள். எத்தனை பேர் என்ன வாழ்த்துங்கன்னு எனக்கு தெரியாது. மூணாவதாக ஒரு நண்பருக்கு நீதிமொழிகள் 16:19 வாசிங்க. சத்தமே காணோம். என்ன வசனம் தெரிஞ்சு வச்சுட்டீங்களோ? அகங்காரிகளோட கொள்ளை பொருளை பங்கிடுவதை எதுக்கு ரொம்ப இதை வாசித்து நம்ம மாட்டிக்கணுமா அப்படின்றதுக்காக கூட சைலண்டாக இருக்கலாம். சிறுமையானவர்களோட மனத்தாழ்மையா இருப்பது நலம். பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கு 16:19 அவர் சொல்றாரு, என்னவா இருக்கணுமா? மனத்தாழ்மையா இருப்பது. ஆனா அதுக்கு முன்னாடி பாஸ்தம் பார்த்தோம், அகங்காரிகளோடு கொள்ளை பொருளை பங்கிடுவதை பார்க்கணும், சிறுமையானவர்களோட மனத்தாழ்மையா சரி சொல்லுவாங்க. கூட்டு சேரு பார்ட்னராக அதை பண்ணுன்னு உலகத்தாலாம் கூடுவோம். எவனோடையே சேராதீங்க, எவனோடையும் சேராது. நான் தான் சேர்ந்தாலும் நான் பார்த்துருக்குறேன், இது எதுவுமே இதுக்கு சக்ஸஸ் ஆனதே கிடையாது. என்னையும் சேர்த்து நானும் ரசிக்கிறதுக்கு முன்னாடி பிஸ்னஸில் 4 பார்ட்னர் போட்டேன். ஒரு பார்ட்னர்னாலையும் எனக்கு ஒரு பலமும் கிடைக்கல. அதனால் நான் பலிகாடானேன். அதனால் கர்த்தர் அப்படி இல்லை. நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே யாரோட கூட்டு வேணாம், தாழ்மையாக நான் முன்னேறி கொள்ள உதவி செய்வீராக. நீங்கள் 17:1 அப்படியே பார்த்தீங்கன்னா, சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோட சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம். எதுவுமே இருக்கோ இல்லையோ, சும்மா ஒரு கஞ்சி இருந்தால் கூட என்ன இருக்கும், அதுவே நமக்கு நலம். சிலர் வீட்டில் பிரச்சனையே எதுதான் சாப்பாடு. என்னங்க சண்டை, அதான் என்ன பண்ணுறாரு இல்லைங்க, அது வாங்கின வரலையா, ஐயாவுக்கு இது செய்யலையா, அதனால சத்தம். நல்ல பிரியாணி பண்ணிட்டு போவோம்னு நினச்சேன், நான் இது பண்ணி வரும்போது இது வாங்கணும், வந்தால் அது இல்லையா. எதனால தான் சாப்பாடுனால சண்டை வருது. நிறைய வீட்டில் சாப்பாடு, பசங்க வரும்போதே நான் பண்ணியிருக்கிறேன், ரசம் சாதம்
அப்பளம் வச்சுருக்கேன்டா, ரசம் சாதம், மூஞ்சப்பாரு, பிரியாணி நினச்சிக்க, நம்ம மூஞ்சி பார்க்கணும் அதே சினிமா. ரசம்னா நம்ம மூஞ்சியை பார்க்கணுமா? ஸோ நான் சொல்கிறேன், எது கொடுத்தாலும் சோத்திரம் ஆண்டவரே, எது கொடுத்தாலும் நமக்கு சோத்திரம். ஏன் அப்படின்னா ரொம்ப நம்மளுக்காட்டில் உலகத்தை ரொம்ப ஞானமாக இருக்கான். அவன் என்ன பண்ணுவான்னா, வாரத்தில் ஒரே ஒரு நாள் நல்ல சாப்பாடு சாப்பிட்றாங்க, மற்ற நாள்லாம் ஏதோ வாயில் போட்டு 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 அப்படியே காசை சேர்த்து வச்சிடறான். அவன் தான் இன்றைக்கி 4-5 வீடு வச்சுருக்கிறோம். நான் நீங்கள் சாப்பிடாதெல்லாம் சொல்லலை. நான் அமெரிக்காவில் இருக்கும்போது சாப்பிடாம ப்ரெட்டு சாப்பிட்டு சீரியல் பால் ஊற்றி சாப்பிட்டு காசெல்லாம் மிச்சம் பண்ணி சேர்த்து வைக்கணுமே, கடன்லாம் அடிக்கணுமே அப்படிலாம் நான் அப்படி வாழ்ந்தேன். அப்படி நான் சுருக்கிட்டேன், கஷ்டப்பட்டு சேர்த்தேன் கடன் அடிக்கிறதுக்காக. ஏன்னா நான் பண்ண தப்புக்கு நான் தானே அனுபவிக்கணும். அதனால் நீங்கள் என்ன செய்யணும், சாப்பாடு செலவு பண்ணணும். எனக்கு தெரியுங்க, ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் ஹோட்டல் போகணும், தனியாக போய் ஏதாவது சாப்பிட்டாலும் பரவாயில்ல, ஃபேமிலியாக கூட்டம், எப்போ கேட்டால் அந்த ஹோட்டலில் இருக்கேன், இந்த ஹோட்டலில் முடிவு பார்த்தா கடன்காரன் ஆகிட்டாங்க. என்ன ஆகிட்டான்? கடன்காரன் ஆகிட்டான். ஊரெல்லாம் சுற்றுறது ஓட்டா, அப்படியே ஃபேமிலியாக போகுது, ஸ்பெண்ட் பண்ணுறது, ஒன்றுமே சாதிக்கல வாழ்க்கையில். நான் அப்பயே சொன்னேன், தயவுசெய்து ஒரு லீஸ்க்கு போடா, வாடகைக்கு போகாது, இந்த பாசெல்லாம் செலவு பண்ணாத, நீ ஊழி லீஸ் கேடு, பேச்சே கேட்கல, டெய்லி இருக்க வரைக்கும் ஜாலியாக இருக்கணும் பாரு. இப்போ போனாலும் அப்படியே போயிடணும் பாரு, போயிட்டு எல்லாத்தையும் அனாதை விட்டு நடுத்தரில் விட்டு போகிறதுக்கா? இல்லையா? கரெக்டு தானே சொல்கிறது? இல்லை, தேவையில்லாத வேணாம். இதுக்கு வீட்டில் செய்து சாப்பிடுங்க, சமைச்சு சாப்பிடுங்க. ஏதாவது வாரத்தில் ஒரு நாள் வெளியே இந்த வாங்கிட்டு வந்து வீட்டில் பார்த்து சாப்பிடுங்க. அங்கே கூப்பிட்றான், இங்கே கூப்பிட்றாலாம் போகணுமா போங்க, முக்கியமான போகணும்னா போங்க, அவ்வளோதான். அதனால் நம்முடைய ஆகாரத்தினால நம்மளுடைய சமாதானத்தை கெடுத்து கொள்ளக்கூடாது. இன்னும் வசனம் பாருங்கள், சொல்லிகிட்டே வந்த குறிப்பை சொல்கிறத, நாட் ஓன்லி தட், 21:9 பாருங்கள். 21, அதே நீதி 21:9 பாருங்கள். சண்டையோடு ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கலாம், வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம். வீட்டின் மேல என்னங்க? கூரை மேலையா? எங்கடா அவரை காணுமே வீட்டில் இப்போ இவரோடு இருக்கிற மேலே கூரை மேலே படுத்துக்கிட்டுறா? இல்லை, வீட்டின் மேலேன்னா ஒரு மாடியோ என்னமோ தெரியல. அப்போது வீட்டில் சண்டை வராமல் பார்த்துக்கொள்ளுங்க. இன்னொரு வருஷம் காட்டுவாங்க அதே இதில். நீங்கள் 19 வாசித்து பாருங்கள், வாசிங்க. சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்திரத்தில் குடியிருப்பது நலம். பாவம் சகோதரிகளை போட்டு எழுதி வச்சுக்காரு. 1000 முன்னாடி வச்சு உள்ள மனுஷங்க அவரு. ஏன் அவரை எழுத வேண்டியது தானே, புருஷன்னு சொல்ல வேண்டியது தானே? அது என்ன, அது நல்ல காலம் ஏசு பவுல் சொல்லிட்டாரு, கிறிஸ்துக்குள்ள ஆணும் இல்லை பெண்ணு இல்லைப்பா. எவ்வளோ ஹாப்பியாக இருக்கப்பா சகோதரிக்கலாம். இப்போது நம்ம வீடு எப்படி இருக்கணும்னா, சண்டை வீடாக இருக்கக்கூடாது. நம்ம வீடு எப்படி இருக்கணும்? நலமான வீடாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு ஒரு வசனம் காட்டுற பாருங்க, 25-24 பாருங்க. இன்னொரு வசனம், அதே வருஷம் ரிப்பீட் ஆகிறது பாருங்க, 25. சண்டைக்காரியோடே ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்குவதே நலம். அதே சொல்றாங்க, ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டா மூலையில் தங்கணுமா? யாரு? 1000 முன்னாடிக்காரங்க. ஒரு வாட்டி எழுத்துல உட வேண்டியது தானே, மறுபடியும் எழுதுறாரு. அந்த அதிகாரத்தை 21 எழுதிட்டு 22, 23, 24, 25 திருப்பியும் உன்னை விட மாட்டேன், திருப்பியும் என்னன்னா உங்களோட வாழ்றதோட எங்கேயாவது மூணியில் இருக்கலாம் போல அப்படின்னா. இல்லை, ஆண்டவர் குடும்பத்தை எதுக்கு உண்டாக்குனார் அப்படின்னா, சண்டைக்காக இல்லை. எதுக்காக? நீங்கள் இன்னொரு எடுத்துக்கொள்ளுங்க, சொல்லி முடிக்கிற பாருங்க. 4:9 பிரசங்கி வாசிங்க, நீதிமொழி பக்கத்தில் இருக்க பாருங்க. 4:9. ஒண்டியா இருப்பதிலும் இருவர் குடியிருப்பது நலம், அவருடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். 2 பேர் எதுக்கு? ஒண்டியா ஒரு காலகட்டம் தான் ஒண்டியா இருக்கணும். அதுக்கு பிறகு என்னதான்? இருவர் கூடி இருப்பது நலம். அது நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக கூடி இருந்து அவளுடைய பிரயாசத்தினால் அவளுக்கு நல்ல பலன். 2 பேர் சேர்ந்து பிரயாசப்படணும். என்ன பண்ணோம்? நீ போ, நான் பாயாசம் பண்ணுறேன், நீ போ, நான் பாயாசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டோம், குடும்பம் ஆயிடுச்சு, ஜாயிண்ட் ஃபேமிலியோ தனி ஃபேமிலியோ
2 பேரும் எப்படி நம்ம முன்னுக்கு போகலாம் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து இருவரும் ஒருவர்னு ஆண்டவர் சொல்றார். ஆதியாகமம் 2ல் பார்த்தீங்கன்னா, நீ ஒருவராக இல்லாமல் இருவரும் ஒரே மாம்சம் விட்டார். கல்யாணம்னு இருவரும் ஒருவர் ஆயிட்டு. அப்போது என்ன செய்யணும்? 2 பேரும் சேர்ந்து பிரயாசப்பட்டு அடுத்த தலைமுறைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய சந்ததிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று, நம்ம குடும்பத்தை நாம் நிலைநிற்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவருடைய ஒத்தாசையோடு 2 பேரும் ஆண்டவரும் சேர்த்து 3 பேரா, ஆண்டவரே நீ தந்த மனைவி ஆதாம் மாதிரி சொல்றாதீங்க, நீ தந்தவதான் அப்படின்னு சொல்லாதீங்க. ஆமாம் ஆண்டவரே நீ தந்த மனைவி, நீ தந்த கணவர் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிரயாசப்படுறோம். எங்கள் பிரயாசத்தை ஆசீர்வதியும் ஆண்டவர். ஆமென். என்னெல்லாம் நாங்கள் எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டாங்களோ நாங்கள் அதை படக்கூடாது, எங்கள் பிள்ளைகள் அதை படக்கூடாது அப்படின்ற ஒரு தெளிவோடு நீங்கள் 2 பேரும் சேர்ந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவரால் தர முடியாத எந்த நலமும் இல்லைங்க. எல்லா நலமும் தருவார். என் வாழ்க்கையில் நான் செய்ததை உங்களை பிரசங்கிக்கிறேன். நான் ஆண்டவர்கிட்ட ஊழியத்துக்கும் சரி, ஆண்டவரிடத்தில் வேலையிலும் சரி, உலகப்புறம் ஆசீர்வாதம் சரி, ஆண்டவர்கிட்ட கர்த்தர்கிட்ட கேட்டு வாங்கினதுன்னா, நீர் நலமான நான் பெற்றுக்கொள்வதுக்கு நான் எந்த விதத்தில் பிரயாசப்படணும் ஆண்டவர், அதை பிரயாசப்பட எனக்கு கிருபை தாரும் அப்படின்னு பேச்சலில் வந்துட்டேன். கல்யாணம் ஆன பிறகு எந்த அளவுக்கு என் குடும்பத்துக்காக நான் பிரயாசப்படணும், என்னை நம்பி இருக்கிறதா நான் பிரயாசப்படணும், நல்லதுக்கு நான் பெறதுக்கு என்ன பண்ணாண்டவரே சொல்லி நான் பண்ணியிருக்கிறேன். கர்த்தர் என் கூட சேர்ந்து எனக்கு உதவி பண்ணியிருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் கல்யாணம் ஆயிடுச்சு, மாமியார் என்ன கிருஷ்ணமூர்த்தி ஐயர், அவருக்கு என்ன சொந்த வீடு இருக்குது, அவருக்கு என்ன பென்ஷன் வருது, ஜெயலட்சுமிக்கு என்ன பென்ஷன் வருது, அப்போ மாப்பிள்ளலாம் எதுக்கு வேலை செய்யணும், சொல்லுங்க மாமா அப்படின்லாம் நான் இல்லைங்க, சொல்லுங்க மாமி அப்படின்லங்க இல்லை. கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் எனக்கு கிருபை தருவார். நான் எடுக்கிற பிரயாசத்துக்கு அவர்கிட்ட எப்படி சொல்லுமா, ஜபம் பண்ணு ஜபம் பண்ணு, ஜபத்திலேயே சொல்லிடுவேன். இப்போ மங்கத்தை ஜபம் சொல்லிட்டு வச்சுக்கோங்க, ஏன்னா ஆண்டு இருக்காரு உடனே சரி ஜபிக்கலாம் ஜபிக்கலாம். எல்லாமே ஜபிச்சு தாங்க நான் செய்யலாம். நிறைய செலவு பண்ணிருக்கேன், நிறைய பண்ணியிருக்கிறேன். ஆனால் தான் ஜபத்தை சான்றாயிடுவேன். ஆண்டவரே மன்னிங்கப்பா, ஆண்டவரே கிருபை தாங்கப்பா அப்படின்னு சரி பண்ணியிருக்கிறார், கிருபை தந்திருக்கிறார், நலமாய் நடத்தியிருக்கிறார். மூணாவதாக 2 பேர் சேர்ந்து நீங்கள் பிரயாசப்படும் போது அங்கே நலம் உண்டாகும். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் நல்ல நலமாக இருக்கும், நல்ல நலம் உண்டாகும். அதனால் 2 பேர் எப்பவுமே ஓப்பனாக இருங்க, தெளிவாக இருங்க. எதுவுமே தனிப்பட்ட விதத்தில் ஆசைப்படாதீங்க. ஏன் பணம் எந்து அப்படிலாம் சொல்லாதீங்க. நம்ம பணம், நம்ம வாழ்க்கை, நம்ம குடும்பம், அப்படி இருங்க, ஒன்றா இருங்க. கர்த்தர் நலமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. யாரையும் உள்ளே விடாதீங்க. நான் கல்யாணம் வந்து என் வீட்டில் யாருமே வந்ததே கிடையாதுங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் எனக்கு ஒரு பாலிசி சொல்லி முடிக்கிறேன், எனக்கு ஒரு பாலிசி, என்னுடைய நண்பர் என் கூட இருக்கிறோம் அதே பாலிசி தான். அவங்க வீட்டுக்கு போகிறேன்னா அவங்க வீட்டுடைய பையன் நான், அவங்க அம்மா என் அம்மா, அவங்க அப்பா என் அப்பா, அவன் தங்கச்சி என் தங்கச்சி, அவன் அக்கா என் அக்கா, அதே தான் அவனும் என். ஸோ அவன் கல்யாணம் பண்ணான்னா அவன் பொண்டாட்டி எனக்கு தங்கச்சி, மாமா அப்படின்னு கூடுவேன். அப்போ அவன் என்ன மச்சான் கூடுவான். ஏன்னா யார் கல்யாணம் பண்ணியிருக்கான், என் தங்கச்சி, அது என் தங்கச்சி இல்லை, ஆனால் என் தங்கச்சி. அப்படி ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் வாழ்ந்துவேன். ரட்சிக்கப்பட்ட பிறகும் அதே பாலிசி தான். இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே, கண்ணை பார்த்து பேசுகிறேன், கண்ணை தான் பார்த்து பேசணும் அப்படின்ற ஒரு படியை பாஸ்டர் ஜெயக்குமார் மூலியமாக எங்கள் வாலிபர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. நல்ல பழக்கம். ஆண்டவர் நான் என்ன சொல்லுவேன்னா, நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. நம்ம ஒரு யாரையும் வீட்டுக்குள்ளே விட மாட்டேன்னா, எங்களுக்கு எது இருந்தாலும் நாங்கள் வெளியே பார்த்துப்போம். கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டுக்கே வரமாட்டேங்க, எல்லாம் ஊழியே சுற்றிட்டு இருப்பேன். சாப்பாடு போட்டு மூடி வச்சுருப்பாங்க, சாப்பிட்டு கல்யாணம். ஆனால் கல்யாணம் ஆன பிறகு வேலை முடித்தா வீடுங்க, வீட்டில் அப்படியே தான் இருந்தால் ஒன்று சர்ச்சு, இல்லைன்னா வீடு, இல்லைன்னா வேலை. இங்கே ஊரை சுற்றுற பழக்கம்லாம் கிடையவே கிடையாது. எல்லாம் கட் பண்ணிட்டு யாரையும் வீட்டில் உட்கார வச்சு கதை அடிச்சு பேசுறதுலாம் கிடையவே கிடையாது. ஸோ அந்த ஒழுக்கம் அப்படி தான். ஏன்னா நான் நேரம் செலவு பண்ணுறது, என் பணத்தை செலவு பண்ணுறேன், என் குடும்பத்தை கட்டி எழுப்பணும். அதனால் எனக்கு இப்போ நான் தேவையில்லாத என்னுடைய என்ஜாய்மெண்ட்டு, மை ஃப்ரெண்ட் அப்படின்னா ஊரை சுற்றி நான் செலவு பண்ணுறதுனா பண்ணோம்னா
அப்போது மை ஃப்ரெண்டுன்னா ஒன்று பொண்டாட்டி கூட்டு போகணும், பொண்டாட்டி கூட்டு போகணும். என்ஜாய் பண்ண தனியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு கல்யாணமே பண்ணிக்கூடாது. ஸோ யூ ஆர் எ ஃபேமிலி, ஷுட் ஹாவ் பார்ட்னர். எனக்கு ஒரு பகுதி, எங்கே போனாலும் அவளை கூட்டிகிட்டு போவேன், எங்கே போனாலும் நான் ஃபேமிலியாக தான் போவோம், என்ன செய்தாலும் ஒன்றா தான் செய்வோம். அப்படி இருக்கணுங்க, அப்படி தான் இருக்கணும். ஆமென். பைபிளில் எங்கேயுமே போட்டு இல்லைங்க. நாங்கள் 2 குழந்தை பார்த்தேன், ஒரு பொண்ணு கூட பர்த்டே செலிப்ரேட் பண்ணதே இல்லைங்க. ஏன்னா நான் ஏன் எல்லாரையும் கூப்பிட்டு சோறை போட்டு அப்புறம் அது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை, இது கம்மியாச்சு, அது எதுக்கு? அதனால் அதெல்லாம் பண்ணவே இல்லைங்க. அதெல்லாம் பைபிளில் இல்லை. மங்களத்துக்கும் அதே ஒரு இதுதான், பண்ணவே இல்லை. 2 பேரும் பெரிய பண்ணாங்க, 2 பேருக்கு எந்த பெரிய நாங்கள் செய்தே கிடையாது. எதுக்கு காசு செலவு பண்ணிட்டு? தேவையில்லாது. நீங்களாம் செய்யுங்க. அது மாதிரி செய்தீங்கன்னா, நான் அந்த மாதிரிலாம் நிறைய கூட்டங்கள் நடத்திருக்கிறேன். ஆனால் சுவிசேஷ கூட்டமாக அதை கன்வெர்ட் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேருக்கு என் சாட்சி சொல்லி சத்தியம் சொல்லியிருக்கிறேன். நான் அதான் ஆண்டவரே இந்த கூட்டம் மூலியமாக இந்த சத்தியத்தை சொல்லுகிறேன்ப்பா, வர ஜனங்களுக்கு ஒரு நலம் உண்டாகட்டும் சொல்லி அநேக பெரிய பெரிய ஹோட்டலெல்லாம் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். என் சாட்சியோட கர்த்தர் மகிமைப்பட்டிருக்கிறாரு. அநேகர் அதை சத்தியத்தை கேட்டிருக்கிறாங்க. ஸோ நான் சொல்கிறேன்னா, உங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்தை கரிமாக்காதீங்க. அதை கொண்டு போய் எங்கே பண்ணுங்க? உங்கள் பிள்ளைகளுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க, படிக்க வைங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு எல்ஐசி போடுங்க, கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு நேரத்தில் வரும். இப்படி சேஃப்டி. அடுத்து நீங்கள் வாடகையில் இருக்கீங்களா, லீஸ்க்கு டார்கெட் பண்ணுங்கள். மேலே என்ன பண்ணணும் நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? நலமாக வைத்திருப்பார். ஒன்று, நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை பட நான் விட மாட்டேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்யணும், ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, நிச்சயமாக செய்வார். ஹல்லேலூயா. எப்பவுமே ஒன்றா இருக்க முடியாதுங்க, ஒரு காலம் வரும், தனியாக வரும். ஆனாலும் கர்த்தர் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நம்ம இந்த இங்கேயே நம்ம தனியாக பிரயாணித்தோம், நடுவில் ஒரு ஃபேமிலி வந்தது. அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை போக எல்லாருக்கும் தனியாக வரும். ஆனாலும் கர்த்தர் நம்மளோட இருப்பார். தனிமை நமக்கு பெரிய விஷயம் இல்லை. அதனால் அது போயிட்டார், இவர் போயிட்டார், இப்போ தனியாக இருக்கேன்ப்பா, இயேசு போல. ஹல்லேலூயா. இயேசு போல. அதான் நம்முடைய எப்போவுமே இயேசு விலகாதவர், கைவிடாதவர். ஏன்னு முடிச்சிடலாமா? கரெக்டாக என்னுடைய நேரத்துக்கு 10:15 வந்துட்டேன். இன்றைக்கி எத்தனை பேர் ஆண்டவர் சொல்கிறார், அவரை அண்டிக் கொள்ளுவர்களுக்கு நலம். இன்றைக்கி சொல்ல இந்த பிப்ரவரி மாதம், ஆண்டவரை நான் உண்மை அண்டிக் கொள்ளுகிறேன்ப்பா, நாம் அண்டிக் கொள்ளுகிறேன். ஆண்டவரே என்னை தேடி நலம் வரணும் ஆண்டவர், அப்படி நான் இருக்கணும்ப்பா. என்னை தேடி நலம் வரணும் ஆண்டவர். தாவீதை தேடி வந்தது போல எனக்கு தேடி வரணும் ஆண்டவரே. 2வதாக ஆண்டவரே கர்த்தாவே, எனக்கு ஆண்டவரே நலம் எனக்காக காத்திருக்கணும். எலியேசனை காத்திருக்கிறேன், நலம் எனக்காக காத்திருக்கணும். அதுக்கு எனக்கு இது என்ன வேணும்? தண்ணீர் வேணும் ஆண்டவர், பரிசுத்த ஆவி வேணும் ஆண்டவரே. எனக்குள்ள உற்சாகம் இருக்கணும் ஆண்டவர், சோர்ந்து போகக்கூடாதப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, எது செய்யறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும் ஆண்டவரே. அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்காக நலத்தை கொடுக்க காத்திருப்பார். 3வதாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த குடும்பம், இருவரும் சேர்ந்து கிரியை செய்யுங்க, பிரயாசப்படுங்க, நலம் அங்கே உண்டாகும். ஹல்லேலூயா. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நம்ம 2 பேர் சேர்ந்தாம்பா வீட்டை கட்டணும். குணசாலியான ஸ்திரீ வீட்டை கட்டுகிறார். அப்போது குணசாலியில் கணவன் என்ன வீட்டை இடிப்பாரா? இல்லை, 2 பேரும் சேர்ந்து வீட்டை கட்டணும், 2 பேர் சேர்ந்து பிரயாசம் பண்ணணும், 2 பேர் சேர்ந்து ஜெபிக்கணும், 2 பேர் சேர்ந்து ஆலயத்துக்கு வரணும், 2 பேர் சேர்ந்து திட்டங்கள் போடணும். 2 பேர் ஒருமுனைப்பட்டா இயேசு வந்துடுறார். அப்போ 2ஓடு 1 3ஆக இயேசு இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாக நம்மை நடத்துவார். கரங்களை கர்த்தரை சோத்திரம் விடுமா? சோத்திரம் 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 ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனே. கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனே. கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். நீதிமானே சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதத்திறங்குமே. நீதிமானே சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதத்திறங்குமே. இருமை நன்மைகள் தொடருமே, கேட்பதில் கிடைக்கும்
கையில் தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. இந்த பிப்ரவரி மாதம் தேவனை அண்டின உங்களுக்கு நானும் தேவனை அண்டிக் கொண்டு இருக்கிறது எனக்கு நலம். இந்த தேவனை அண்டிக் கொண்டு உங்களுக்கு நலமானது உங்களை தேடி வரும். இந்த பிப்ரவரி மாதம் நலமானது தேடி வரும். ஓ, கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்படுங்க. ஓ, கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஓ உங்களுக்காக காத்திருக்கும். அந்த நாள் உங்களுக்காக காத்திருக்கும். விசுவாசிங்க. உங்க கொடுத்த குடும்பத்தை நலம் வருவதற்கு இருவரும் சேர்ந்து பிரயாசப்படுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பு கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கூடி நேரம் முதல் இம்மட்டமாய் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் இருந்து பாடல் வழியாக எங்களோட பேசி நாங்கள் ஏறெடுத்த துதி ஸ்தோத்திரத்தை எல்லாம் அங்கீகரித்து நாங்கள் ஏறெடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஆமென் என்றும் ஆமென் என்றும் பதில் தந்து நான் கொடுத்த காணிக்கை தசமாலாம் சமூகத்தில் அங்கீகரித்து ஏதோ எங்களோடு பேசுறதுக்காக இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக கர்த்தரே ஆண்டவரே, நானும் தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே எனக்கு நலம் என்று சொல்லிடுறாங்க. நாங்கள் ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் உங்களை அண்டிக்கொள்ள, நாங்கள் உண்மை அண்டிக்கொள்ள நீ நாள் எங்களோட பேசுறதுக்காக ஸ்தோத்திரம். அப்படி அண்டிக்கொள்ள எங்களுக்கு நிச்சயமாக நலம் தேடி வரும். தாவீதுக்கு வந்தது போல ஆண்டவரே, நாங்கள் ஆயத்தமா இருக்கும்போது எங்களுடைய ஆண்டவரே பாத்திரம் தண்ணீர்னால் நிரம்பப்பட்டு இருக்கும்போது நன்மை நலம் எங்களுக்காக காத்திருக்கும். அப்பா ஆண்டவரே, அதை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, ஆண்டவரே இயேசுவே, எங்களுக்கு கொடுத்ததை நாங்கள் பிரயாசப்படும் போது ஆண்டவரே, இருவராய் சேர்ந்து பிரயாசப்படும் போது கர்த்தர் எங்கள் நடுவிலே நலம் பெற்றுக்கொள்ளும்படி அனுகரிக்க பண்ணுவீங்கப்பா. இந்த வார்த்தைகளோடு எங்களோடு பேசுவதற்காக சொல்றோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும். ரொம்ப கவனமாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்யும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நாங்கள் சபையாக விசேஷமாக நாளைக்கு நடக்க போகிற திருமண ஆராதனையை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தரே எங்களுக்கு கூட இருந்து ஆண்டவரே, வருகிறலாம் சுகபத்தத்தோடு வந்து ஆண்டவரே கர்த்தாவே திருமணத்தை நடத்தி தந்து ஆண்டவரே ஏறக்குறைய 2200 பேர் வர போகிறார்களப்பா. கர்த்தர் தாமே ஆண்டவரே 2200 பேருக்கு ஆயத்தப்படுத்துகிற அந்த சாப்பாடு எல்லாருக்கும் சேரணும்படி கரண்ட் எல்லாமே இயற்கை எல்லாமே சமாதானமாய் சந்தோஷமாய் நடக்கும்படி நாங்கள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எல்லா மனித போராமை வன்கண் எரிச்சல் பிசாசு கிரிகளை நாங்கள் சபையாக இயேசுவின் நாமத்தை கட்டி சுட்டரிக்கிற மாட்டோம். கர்த்தர் அப்படியாக ஆசீர்வாதமாக நடத்தித்தான் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா, ஆமென். சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மளை அனைவரோடும் சகல பரிசுத்தவனுடைய கர்த்தருடைய வருகை வரை இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.